வெல்கம் பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடன் ராதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் இந்த திரைப்படங்களை பற்றி வரிசையாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள், எத்தனை திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்க்கலாம். முதல் திரைப்படமாக 1981 வெளிவந்த திரைப்படம் டிக் டிக். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பாரதி ராஜா. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மற்றும் சரிகா, மாதவி, ராதா, தியாகராஜன் போன்ற பலர் இணைந்து நடித்திருக்கும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான் டிக் டிக் என்கிற சொல்கிற அளவுக்கு. நம்ம உலகநாயகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபியாக இருப்பார். எல்லா இடங்கள்லையும் ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலை. இந்த திரைப்படத்தில் வில்லன் ஒவ்வொருத்தரையாக கொன்று ஒரு இடத்துல புதைச்சி வைப்பாங்க. அந்த பழியை யார் மேலே போடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பாங்க. அப்போ உலகநாயகன் அவர்கள் அதில் உள்ள வராரு. அதில் தான் படத்தோட ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸ் எல்லாமே மிக அருமையாக அமைந்த கதைகளம் கொண்ட திரைப்படம் தான். 3 ஹீரோயினோட இணைந்து நடிச்சிருப்பார். மிக அருமையான ஒரு திரைப்படம் டிக் டிக் திரைப்படம். இந்த திரைப்படம் கதைகளமும் மிக அருமையாக ஒரு ஆடுகளமாக ஆடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் டிக் டிக் திரைப்படம். திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் மசாலா திரைப்படங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு த்ரில்லிங்கான திரைப்படத்தை பாரதி ராஜா அவர்கள் இணைந்து கொடுத்திருப்பார். இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சராசரி வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக டிக் டிக் திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த திரைப்படம் 1983 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கும் இசையான இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சில்க் சிமிதா, அதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அனைத்து பாடலுக்குமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 175 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மனதிலும் நீங்காத இடம் பிடித்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் காம்போ என்னமா இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல வசூலில் பின்னி எடுத்திருக்கு. இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு. இந்த திரைப்படத்தில் இருக்க அனைத்து பாடல்களுமே நல்ல ஒரு வெற்றி. ஏன்னா பொதுவாக இளையராஜா படங்களை பொறுத்த வரைக்குமே பாடல் என்றுமே மிஞ்சியாது. அந்த அளவுக்கு இவங்க உலகநாயகன் கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் இணையாக இருவருக்குமே பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு தான் இளையராஜா இசை பாடல்களும் அமைஞ்சிருக்கும். இந்த தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படமும் நல்ல வசூலில் பின்னி எடுத்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஜப்பானின் கல்யாணராமன் 1984 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கும் இசையான இளையராஜா அவர்கள் இசை அமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சத்யராஜ் மற்றும் ராதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. உலகநாயகன் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். ஜப்பானின் கல்யாணராமன் மிக அருமையாக ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வெகுளித்தனமாக நடிச்சிருப்பார். இதில் பாடலும் மிக சுட்டித்தனமாக இருக்கும் அந்த குழந்தைகளை வச்சு. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 100 நாள் ஓடி இருக்குங்க. இந்த 100 நாள் ஓடி ஓரளவு சராசரியான இந்த திரைப்படம் தோல்வின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. இந்த திரைப்படம் தோல்வி கிடையாது. ஏன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது. 100 நாளுக்குள்ளே தான் ஓடி இருக்கு. இருந்தாலும் ஜப்பானில் கல்யாணராமன் ஒவ்வொரு ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் சத்யராஜ் அவர்களோட அந்த குதூகலமாக. சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே எல்லா படத்துலையுமே வில்லன் ரோலில் மிக அருமையாக கலக்கியிருப்பார். அது உலகநாயகன் அவர்கள் திரைப்படங்களில் பல திரைப்படங்களை எழுந்து நடிச்சிருக்காரு. இந்த ஜப்பானின் கல்யாணராமன் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்லையும் மிக அருமையாக ஒவ்வொரு சீனும் அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்பட பாடல்களும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது. அடுத்த திரைப்படமாக ஒரு கைதியின் டைரி. இந்த திரைப்படம் 1985 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த மிக அருமையான ஒரு திரைப்படம். இளையராஜா இசையில் த்ரில்லிங்கான மிக அருமையான லவ் ஸ்டோரி கலந்த சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா மிக பிரமாதமான சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரேவதி, ராதா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு கைதியின் டைரி சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா
மிக சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல இருக்க பாட்டு எல்லாமே அடிச்சுக்க முடியாதுங்க. வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு மிக அருமையாக இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்திலேயும் பாடல் கொடுத்திருப்பாங்க. ராதா, ரேவதி காம்போல பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் அவர்களுக்கு இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி. திரையரங்கும், ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் சரி, வசூல்லையும் இந்த திரைப்படம் திரையரங்குகளும் அதிக நாட்கள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியில் மிக எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தனால தான் உலகநாயகன் அவர்கள் நடிப்பின் வேறு லெவலில் மிக பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. ஒரு கைதியின் டைரி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு கொண்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக காதல் பரிசு 1987 ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசை அமைத்திருப்பார். ராதா, அம்பிகா அக்கா தங்கச்சி இருவருமே இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா அக்கா தங்கச்சி இருவருமே இணைந்து நடித்து ஜோடியாக நடிக்கிறது என்பது மிக ஒரு அற்புத நிகழ்வு. காதல் பரிசு திரைப்படத்தில் இருக்கிற பாட்டு மிக அருமையாக இருக்கும். இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா ராதா அம்பிகாவுக்கும் 2 பாடல்கள் இருந்திருந்தாலும் அந்த 2 பாட்டுமே நல்ல சூப்பர் ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் இருக்க அனைத்து பாடலுமே சூப்பர் ஹிட். ஆனால் ராதா அம்பிகாவுக்கு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே. காதல் பரிசு திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது. காதல் பரிசு திரைப்படம் அந்த அளவுக்கு ரசனை இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு மூமெண்ட்டோட ஸ்டெப்புகளும் ட்விஸ்ட்டு பயங்கரமாக கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் காதல் பரிசு. இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. உலகநாயகன் அவரோட டான்ஸு இந்த திரைப்படத்தில் காதல் பரிசுங்கிற சொல்கிறத விட இந்த திரைப்படத்தில் டான்ஸை பின்னி எடுத்திருப்பார் உலகநாயகன் அவர்கள். அந்த அளவுக்கு நடன புயலாக இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். அதனால தான் அவர் உலகநாயகன் கமலஹாசன் என்று இன்றும் அன்றும் என்று சொல்கிறாங்க. நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் 100 நாள் ஓடிய. அடுத்த திரைப்படமாக 1986 மனக்கணக்கு என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர்.சி. சக்தி. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் மற்றும் விஜயகாந்த், ராதா, அம்பிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ராஜேஷ் இந்த திரைப்படத்தில் ராஜேஷ் தான் ஹீரோ. இருந்தாலும் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே மிக அருமையாக திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சிறப்பு தொற்றத்தெல்லாம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பார். இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு சரியாக போகலை. இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது. விஜயகாந்த், கமலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு தொற்றத்தில் நடிச்சிருப்பாங்க. இருவருமே நடித்திருந்தாலும் மிக மென்மையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரசனை இல்லாமல் படுந்தோல்வி திரைப்படமாக அமைந்தது மனக்கணக்கு திரைப்படம். மனக்கணக்கு திரைப்படத்தில் நிறைய நடிகர்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் உலகநாயகனும் விஜயகாந்த் தான் சிறப்பு தோற்றம். ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடன் ராதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க, தோல்வி படங்களை கொடுத்துருக்காங்க. மிக அற்புதமான ஒரு காம்போவில் பார்த்தீங்கன்னா ராதா உலகநாயகனோட நடிப்பு திறமை மிக அருமையான வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.